வணக்க மக்களே, நான் உங்க லோக்கல் பையன் பரத். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேலம்ல வெறும் 30 ரூபாய்க்கு லஞ்ச் கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது எப்படி உங்கள்ட்ட காட்டாம இருக்க முடியும்? அந்த கடையோட லொகேஷன் எங்க இருக்கு, டீடைல்ஸ் என்ன டைம்ல இருந்து என்ன டைம் வரைக்கும் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க, லேட் பண்ண வேணாம், டக்குன்னு போவோம். ஓகே. மக்களே, நாம ஒரு 12:30 மணிக்கெல்லாம் கடைக்கு ரீச் ஆயிட்டோங்க. நாம் போறப்பே பயங்கர கூட்டம். கொஞ்சம் பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, கொஞ்சம் பேர் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்த ஷிஃப்ட்டுக்கு உட்கார்றதுக்கு. சின்ன கடை தாங்க, அதனால வெயிட் பண்ணி சாப்பிட்டு போறாங்க. மோஸ்ட்லி எல்லாம் இங்க பெயிண்ட் வேலை செய்யறவங்க, ஈபில வேலை செய்யறவங்க, அப்புறம் கேஸ் மேனு, இந்த மாதிரி ஆட்கள் தான் நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து 2010 இந்த ஏரியாவுக்கு வந்துங்க. 2010 இந்த கடையில தான் சாப்பிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமா 17 வருஷமா சாப்பிட்டு இருக்கிறோம். இந்த 30 ரூபா மதிய சாப்பாடுன்றது உங்களுக்கு எவ்வளவு யூஸ்? மதியத்துல 30 ரூபா சாப்பாடு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க. இந்த இடத்துல 80 ரூபா, 100 ரூபா, 70 ரூபா, 80 ரூபா கம்மி இல்லாம போடுறாங்க. இங்க 30 ரூபா சாப்பாடு நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். பருப்பு குழம்பு இருக்கும், ரசம், மோர், அப்பளம் எல்லாமே இருப்பாங்க. ஊறுகாய் வைப்பாங்க, எல்லாமே இருக்கும். முட்டை ஒரு நேரத்துல மொச்சக்கொட்டை பயிர்னு சொல்லி அந்த குழம்பும் வைப்பாங்க. எல்லாமே நல்லா இருக்கும். 30 ரூபாய்க்கு நீங்க விலை தான் கம்மியா, காசு தான் கம்மி, பொருள்லாம் நல்ல தரமா நல்லா இருக்கும். அம்மா வணக்கம்மா. அம்மா, உங்க பேருங்கம்மா? லட்சுமிம்மா. எத்தனை வருஷமா இந்த கடை நடத்திட்டு இருக்கீங்க? 30 வருஷமா. 30 வருஷமா நடத்திட்டு இருக்கீங்க. இந்த 30 ரூபாய் சாப்பாடுன்றது எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது? என்ன ஐடியால ஆரம்பிச்சீங்க? எப்படி அதை பத்தி சொல்லுங்க. நான் 5 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சேங்கன்னு. சரிம்மா. 5 ரூபாயில இருந்து ஒரு 20 ரூபாய், 25 ரூபாய், 30 ரூபாய்க்கு வந்திருக்கிறேன். சரி. 30 ரூபான்றது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுதான். என்ன மாதிரி போட்டு பழக்கிடும் ஜனத்துங்களுக்கு. இது நமக்கு ஒரு கூலி ஒரு 500 ரூபாய் நின்னா போதும் அப்படிங்கிறதுக்காக அடுத்துக்கிட்டு போய் உழைக்கக்கூடாது. புரியுதுமா. என்னென்ன கொடுக்குறீங்கம்மா? சாம்பார், ரசம், மோர், அப்பளம், ஊறுகாய். ஓகே. எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாமா? இல்ல கண்ணு, 2 தட்டு வைக்கிறனால அதான் 30 ரூபாய். எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு 50 ரூபாய். 50 ரூபாய். அதுவே வந்துட்டு ஒரு நிறைவா போயிடுது அவங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் நான் கேட்டேன், எல்லாருமே 2 டைம் வச்சாலே போதுங்க, அதுக்கு மேல எல்லாம் சாப்பிடறதே இல்ல. கரெக்டுமா. உண்மையாலுமே நீங்க ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா கூலி வேலை செய்யறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க எல்லாம் ஏழை மக்களுக்கு வசதாங்க அப்படியே பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, நீங்க மட்டும் தான் பண்றீங்களாமா? ஆமாக்கா, நான் மட்டும் தான். நீங்களே சமைச்சு எல்லாமே நானே சமைக்கிறேன். விறகு அடுப்பு வச்சு வெளியே சமைச்சுக்கிறேன். இந்த கேஸ்ல அப்பளம் போட்டுக்குவேன். மற்றதெல்லாம் விறகு அடுப்பு தான், வெளியே அடுப்பு இருக்கு பாருங்க. சரிம்மா. வெளியே அடுப்புல சமைச்சுக்குவேன். கடையோட பேருங்கம்மா? பேரெல்லாம் அதெல்லாம் இது இல்ல. பேரே இல்லாம நீங்க பிரபலமாயிட்டு இருக்கீங்க. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. கூலி வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க மேன்மேலும் இதை நான் நடத்தி நல்லபடியா வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்மா. சரி கண்ணு. ஆமா, கடை எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்குங்கம்மா? மணி காலையில 7:30 மணில இருந்து ஒரு 3 மணி வரையிலும் இருக்கும். காலையில என்னென்ன இருக்கு? காலையில இட்லி, தோசை, முட்டை தோசை. எவ்வளவுங்கம்மா அதெல்லாம்? முட்டை தோசை 20 ரூபா, சாத தோசை 10 ரூபா, இட்லி 6 ரூபா. அவ்வளவுதான். நைட்டுங்கம்மா? நைட்லாம் இல்ல. நைட்லாம் இல்ல. காலையில 7:30 மணில இருந்து 2 மணி வரலாம். 2 மணி வரைக்கும். சரிம்மா. ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள்மா. ரொம்ப சந்தோஷம். அது யாருக்கிட்டயுமே நீங்க மூஞ்சி காட்டுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே இருங்க, சிரிச்ச முகமாவே இருங்க. மூஞ்ச காட்டுனா எப்படி ஜனம் அடுத்த ஆள் கடைக்கு வருவாங்க. கண்டிப்பா. ஏன்னா வயிறு நிறையுது, மனசும் நிறைய இருக்கீங்க. ரொம்ப நன்றிமா. மேன்மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள். நன்றிமா. நன்றி மக்களே. நாம ஒரு 30 ரூபாய் கொடுத்து சாப்பிட உக்காந்துட்டோங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதம், சாம்பார், ரசம், மோர், அப்பளம், அப்புறம் ஊறுகாய். இதுல சாம்பார், ரசம், மோர் பாத்தீங்கன்னா அன்லிமிட்டட், டேபிள்லயே வச்சுறாங்க. எவ்வளவு வேணா ஊத்தி சாப்பிட்டுக்கலாங்க. சாம்பார் போட்டோம். சாம்பார் சாப்பிடலாம்.
அப்படியே அடுத்து நம்ம வந்துட்டு ரசம் ஊற்றிருக்கோம். ரசத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரசம் வந்துட்டு நல்லா புளிப்பா செம்மையா இருக்கு. என்ன சொல்றல, வீட்டு முறை சாப்பாடு தாங்க இது. கொஞ்சம் கூட இந்த ஹோட்டல் டச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. வீட்டுல நம்ம எப்படி சாப்பிடுவோம், எப்படி ரசம் வைப்போம், எப்படி சாம்பாரும் அதே மாதிரிதான். ரசம் நல்ல புளிப்பா கரெக்டா காரமா லெவலா இருக்கு. அப்புறம் மக்கள் இங்க 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்றதுனால சாப்பாடு டேஸ்ட்லயோ இல்ல அந்த குவான்டிட்டிலயோ வந்துட்டு எந்த காம்ப்ரமைஸும் இல்லைங்க. உண்மையா சொல்றேன். இன்னொன்னு என்னன்னா, வாழை இலையில கொடுக்குறாங்க. 30 ரூபாய்க்கு வாழை இலையில சாப்பாடு. அதே மாதிரி பார்சலுமே 30 ரூபாய் தான். சரிங்களா? நீங்க நம்பவே மாட்டீங்க. பார்சல் 30 ரூபாய் தான். அதே குவான்டிட்டி அதே வாழை இலையில தான் கட்டுறாங்க. நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க. எவ்வளவு பெரிய விஷயம். இருந்தாலுமே நமக்கு இந்த கடைக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்களோட சப்போர்ட் கொடுக்கணும். டேஸ்ட் செம்மையா இருக்கு. நம்ம எப்பயுமே இந்த மாதிரி விலை குறைவா இருக்கிற ஹோட்டல்ஸ் வந்துட்டு நம்ம வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கோம். உங்க ஏரியாலும் இதே மாதிரி ஏதாவது கடை இருக்கு, விலை குறைவா மக்களுக்கு காட்டணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்க ஊருக்கு வந்து அந்த ஏரியாவுக்கு வந்து அந்த கடையை எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். மக்களே, இந்த பேரே இல்லாத 30 ரூபாய் சாப்பாட்டு கடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேலம்ல சேலம் 4 ரோட்ஸ்ல இருந்து சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழியில பாத்தீங்கன்னா லக்ஷ்மி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி இந்த கடை இருக்குங்க. இந்த கடைக்கு அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று போகும். அதுக்குள்ள போனாலே இருக்குங்க. வாங்க போய் பார்ப்போம். இந்த ரோட்ல அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டா போறோங்க. உள்ள போனோடனே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் தூரத்துல ரைட் டேர்ன் ஆகுங்க. இந்த ரைட்ல அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போகணுங்க. இது வந்துட்டு அங்கமால் காலனி போற வழின்னு சொல்லுவாங்க. அதுலயே அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்கணுங்க. போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 100 ஃபீட்லயே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரோடு லெஃப்ட் டேர்ன் ஆகும். இந்த லெஃப்ட் அப்படியே டேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இங்க இருந்து ஒரு 50 அடியிலேயே நம்ம இந்த பேரே இல்லாத 30 ரூபாய் சாப்பாட்டு கடை இருக்குங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா கடைக்கு முன்னாடி விறகு ஃபுல்லா அடுக்கி வச்சிருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பார்த்தாலே தெரியுங்க. கடைக்கு பேரு கிடையாதுங்க. கொஞ்சம் பார்த்து வந்துருங்க. ஓகே மக்களே, வீடியோ அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நான் இந்த வீடியோ என்ன அப்படின்னா, வெறும் 30 ரூபாய்க்கு இந்த காலகட்டத்தில் இவ்வளோ கேஸ் ரேட்டு இவ்வளோ இதில் வந்துட்டு கொடுக்கறதுன்றது பெரிய விஷயங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு அந்த அம்மா. அவங்க ஒருத்தங்களா தான் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு 2 மணிக்குள்ளே வர பாருங்க. ஏன் அப்படின்னா 2 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆகிடுது, முடிஞ்சிருது. நான் நல்லா சாப்பிட்டேங்க. உண்மையாலுமே அவங்க யாருக்கிட்டையும் கடிஞ்சு பேசுறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மக்களே, முக்கிய குறிப்பு, இந்த கடையில் ஜிபே கிடையாதுங்க. ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரி ஆன்லைன் பே எதுவுமே கிடையாது. ஒன்லி கேஷ் மட்டும்தாங்க. அதை குறிப்பா பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் மக்களே.